இளவரசர் உதய் அவர்களே, உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்களுடைய தலைவர் முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு? என்ன சாதிச்சிருக்கீங்க நீங்க? பாருங்களேன், முதலமைச்சர் பத்தி பேசுறதுக்கு தகுதி வேணுமா? முதலமைச்சர் பக்கத்துல உட்கார்றதுக்கு தகுதி வேணும், முதலமைச்சர் பக்கத்துல நிக்கிறதுக்கு தகுதி வேணும், முதலமைச்சர் அப்படின்ற பேரை சொல்றது கூட இங்க தகுதி வேணுமாங்க? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த ஜனநாயக நாட்டுல, இந்த இந்திய நாட்டுல பிறந்த ஒரு சாதாரண குடிமகன் கூட பிரதமரை கூட எதிர்த்து நியாயமான முறையில, நாகரிகமான முறையில கேள்வி கேட்கறதுக்கான, விமர்சனம் வைக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற முதலமைச்சரை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு, முதலமைச்சர் பத்தி பேசுறதுக்கே தகுதி வேணுமா? எப்படி வேலை செய்து பாத்தீங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற கொள்கை இப்ப எங்க போச்சுன்னே தெரியல. நான் ரோட்ல இருந்து வந்திருக்கேன், நீங்க உங்க அப்பாவோட மகுடத்துல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க எதுக்கு கேள்வி கேக்குறீங்க? நான் எதிர்கட்சி தலைவர், அவர் தானே. ஆளுங்கட்சி நீங்க தானே. அப்ப எதிர்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். அப்ப ரோட்ல இருக்கவன் தான் கேள்வி கேட்கறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னா, ஒரு 30,000 40,000 சம்பளம் வாங்குற ஒருத்தவங்க உள்ள கூப்பிட்டு விட்டு, சட்டசபைக்குள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவியை கொடுத்துட்டு அவர் உங்களை கேள்வி கேட்டா ஓகேவா? இளவரசர் உதயாமா இன்னுமா ஏன் இந்த பொறி நம்பத்து போகாம இருக்குது? இந்த முதலமைச்சர் பதவி இருக்கும்போது ராகுல் காந்தின்னு ஒருத்தர் கூப்பிட்டு விட்டீங்களே, அவர்லாம் இளவரசர் கிடையாதா? நேரு யாரு? இந்திரா காந்தி அம்மையார் யாரு? அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி யாரு? சோனியா காந்தி அம்மையார் யாரு? இப்ப இருக்கிற ராகுல் காந்தி யாரு? அவர் இளவரசர் லிஸ்ட்ல வரமாட்டாரா? அப்போ வாழ்க்கை ஒரு வட்டங்க. நீங்க இன்னைக்கு ரோட்ல இருந்து வந்திருக்கலாம், ஆனா நாளைக்கு உங்களோட புள்ள ஒரு அமைச்சரோட புள்ள அப்படின்ற பேரையும் பட்டத்தையும் தூக்கிட்டு தான் சுமந்துட்டு இருக்கோம். உங்களோட ஃபீல்டுல பாலிடிக்ஸ்குள்ளே வரலனாலும் கூட வேற ஏதாவது ஒரு ஃபீல்டுல போனா கூட அங்க யாராவது ஒருத்தன் அந்த பிள்ளைக்கு காம்படிட்டரா இருப்பான். அப்ப அவன் வந்து ரோட்ல இருந்து வந்திருப்பான். அவன் கேட்பான், நான் வந்து ரோட்ல இருந்து வந்தவன், ஆனா நீ வந்து உங்க அப்பா ஒரு அமைச்சர் பிள்ளையா இருந்து வந்த, நீலாம் என்ன பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு கேட்பான். ஆளுங்கட்சிக்காரங்க ஏதாவது தப்பு பண்ணா அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது எல்லாரோட உரிமை. முக்கியமா சட்டசபைக்குள்ள எதிர்கட்சி தலைவர் கேட்டுதான் ஆவாங்க. அதுக்கு சட்டசபைக்குள்ளேயே பதில் சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. அதை விட்டுட்டு எங்க தலைவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு, நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்ப சாதிக்காத யாருமே உங்க தலைவர் பத்தி பேசவே கூடாதா? ஒரு கூலி வேலை பாக்குற யாருமே வந்துட்டு முதலமைச்சர் எதிர்த்தாவோ இல்ல பிரதமர் எதிர்த்தோ ஒரு நாகரிகமான முறையில கருத்து ரீதியா கேள்வி கேட்கவே கூடாதா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றதான் எங்களோட அடிப்படை கொள்கைன்னு சொல்லிட்டு எங்க தலைவரை பத்தி இவர் பேசணும்னா அவருக்கு தகுதி இருக்கணும், தராதரம் இருக்கணும் அப்படின்னு பேசுறீங்களே, என்ன ரங்க நியாயமா அது?